ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எவ்வளோ பேர் சந்தோஷமாக இன்றைக்கி குடும்பமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதித்து மகிமைப்படுத்தி நன்றி பாடலை பாடி அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அவ்வளோ பேர் ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு இன்றைக்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைக்காகவும் செய்ய போகிற எல்லா ஆசீர்வாதத்தின் நன்மைக்காகவும் கடந்த வாரம் முழுவதும் நம்மளை கண்மணி போல நடத்தின பாதைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கண்களை மூடி முழங்கால் படிட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கிருபையுள்ள நல்ல தேவனாகிய கர்த்தாவே, உங்களுடைய கருத்திலே இந்த காலை நேரத்திலே உங்களுடைய கருத்தில் நாங்கள் நன்றி சொல்லி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நல்லவரே, வல்லவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, அடைக்கலமானவரை, உன்னதமானவரை, உயர்ந்தவரை, தாழ்ந்தவரை, எங்களுக்காக அடிக்கப்பட்டவரை, எங்களுக்காக நொறுக்கப்பட்டவரை, எங்களுக்காக ரத்தம் சிந்தினவரை, எங்களுக்காக மரித்து உயிர் திறந்தவரே, எங்களுக்காக இன்றைக்கும் வரைக்கும் ஜீவனோடு எங்களை தரம் பற்றி நடத்துகிறவரே, உமக்கு நன்றி நன்றி, கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை நன்மைகள் என் வாழ்க்கையை செய்தீரே, எத்தனை அற்புதங்கள் என் வாழ்க்கையை செய்து நடத்தினீரே, எத்தனை அதிசயமான காரியங்கள் என் கண்களால் பார்க்கத்தக்க என் குடும்பங்களிலே என் வாழ்க்கை செய்திரே, அதற்காக நன்றி அப்பா. கரம் பற்றி நடத்தினீரே, நன்றி இயேசுவே. என்ன வாய் திறந்து சொல்லுங்க, இதயத்திலிருந்து நல்ல நன்றி சொல்லுங்க. என்னை கரம் பற்றி நடத்தினீரே, என் குடும்பத்தை பராமரித்து நடத்தினீரே, வியாதிகளிலிருந்து, கொள்ளை நோய்களிலிருந்து, மரணத்திலிருந்து, மரண தூதனிலிருந்து, அவனுடைய கிருகையினுடைய வல்லமையிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே என்னை பாதுகாத்தீரே, விஷப்பூச்சிகளிலிருந்து தப்பிவித்து காத்தீரே, பொல்லாத மனிதனோட கிருகையோட ஆவிகளுக்கு, துன்மார்களுடைய ஆலோசனை செயல்களுக்கு எங்களை விலக்கி காத்தீரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் நன்றி சொல்லுங்க, மனதார நன்றி சொல்லுங்க. மனதிருக்கிற தேவன், மன்னிக்கிற தேவன், மனம் இறங்குற தேவன், பாவங்களை மன்னித்தவரே, சாபங்களை போக்கினவரே, அக்கிரமங்களெல்லாம் நீக்கினவரே, அன்றே புது வாழ்வை எனக்கு கொடுத்தவரே, புதிய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் என்னை கரம் பற்றி நடத்தினீரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இம்மட்டும் காண்றே நடத்தின எபினேசரே, இனிமேலும் ஒரு கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பாவங்கள் சாபங்கள் நீக்கி ஆண்டவரே, எங்களை புதிய அனுபவத்துக்குள்ளே, புதிய ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்குள்ளே, புதிய நாடுக்குள்ளே எங்களை நடத்தும்படியாக உங்களுடைய கருத்தில் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இதற்காக ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே அது இதற்காக அர்ப்பணித்த பிள்ளைகள், உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய ஜீவனுக்காக, உங்களுடைய கிருபைக்காக ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாய் உங்களுடைய ஊழியக்காரனாக அடியேன் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, ஒவ்வொரு குடும்பத்தை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்காருவாங்க. எவ்வளவு பேர் சந்தோஷம் ஆண்டவருக்கு நன்றி வழிகளை செலுத்தி ஒரு பாடலை பாடுவோமா? எத்தனை பேர் சந்தோஷம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க? ரெண்டு கைகளாக ரெண்டு கரங்கள் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கர்த்தாவே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணித்து நீ செய்த சகலவிதம் நன்மைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன் சொல்லி ஆண்டவருக்கு ஒரு நன்றி பாடலை பாடி துதிப்போமா? கரங்களை கட்டி உற்சாகமாய் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நன்றி சொல்லி ஜெபிப்போமா? ஜெபத்தோடு இந்த பாடலை பாடுமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீர், ஏராளமாய் நன்றி சொல்லுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்லுவேன்.
அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நான் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் ஒருவராலும் இருக்க முடியாது. மரண பள்ளத்தாக்கிலே நீங்களும் நானும் நடந்த போதிலும் கூட நம்மை ஒவ்வொரு நாளும் இந்த கடைசி காலங்களிலே பொல்லாத வியாதிகள் மத்தியிலே நம்மை ஆண்டவர் கிருபையாக கிருபையாக தயவாக தயவாக அரவணைத்து பாதுகாத்து, தேவனே என்னாலே நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எத்தனை நன்மைகள் என் வாழ்க்கையில செய்தீரே, எத்தனை ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் உடைய கரம் பற்றி நடத்த எனக்கு உதவி செய்தீரே, அதற்காக நன்றி நன்றி என்று சொல்லி ஆண்டவர் சந்தோஷமா இன்னொரு பாடலை பாடுவோமா? அல்லேலூயா. என் பாவங்கள் பறந்தது, என் நோய்கள் எல்லாம் தீர்ந்தது, வியாதி இல்லை, மரணம் இல்லை, நோய்கள் இல்லை, எந்த வித கிரிகைகள் இல்லை என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சந்தோஷமா இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடுவோமா? புதுகளும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், எனக்கு புதுகளும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், எனக்கு ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில், எனக்கு ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில், புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், புதுகலம் கொண்டாட்டமே. பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால், என் பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால், எனக்கு கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால், புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், நமக்கு ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவோட திருப்பாதத்தில், நமக்கு ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலய
ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார். நாம் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். புதுகடம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் நமக்கு ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் புதுகடம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் புதுகடம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஒரு விஷயம் அப்படியே நாம் எழுந்து நின்று அப்பாவோட சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய நீங்களும் நான் தேவனை நோக்கி நம் இதயத்திலிருந்து நன்றி சொல்லி ஆராதிப்போமா? நல்ல பயபக்தியோடு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு தேவ மகிமையின் பிரசனத்தோடு ஹல்லேலூயா 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 நல்லா மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் நல்லா துதிங்க. துதியின் மத்தியில் வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற தேவன், என் ஜனங்கள் எனக்காகவே ஏற்படுத்தினேன், என் துதி சொல்லி வருவார்கள் என்று அவரை எதிர்பார்க்கிற இந்த வேளையில் உங்களுடைய துதிகளை எதிர்பார்க்கிற இந்த வேளையில கர்த்தர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிற எல்லாம் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம், தெய்வீக சுகம், தெய்வீக சுகம், தேவ செய்ய போகிற அதிசயம் அற்புதத்துக்காக என்ன துதிங்க. நன்மைகளுக்காக துதிங்க. நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது செய்ய போகிற காரியத்திற்காக அற்புதமாய் ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டிய நன்மைகளுக்காக எல்லாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Lord, thank you Father, wonderful Jesus. உமக்கு மகிமைப்படுத்தி நான் ஆராதிக்க போகிறேன், உம்மை மகிமைப்படுத்தி நான் துதிக்க போகிறேன். சொல்லுங்க. என்ன சும்மா இருக்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க, தேவனை மாத்திரம் பாருங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிறார், நீங்க அவரை பாருங்க. அவ்வளவுதான். ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல மகிமையின் பிரசனம் ஹல்லேலூயா காணப்பட, அற்புதத்தை தேவ வாழ்க்கையில் அதிசயமாய் நடத்தப்பட எல்லாம் மகிமைப்படுத்தி அவரை ஆராதித்து இன்னொரு பாடலை பாடுவோமா? ஏசப்பா, நீங்கள் வந்தால் எவ்வளோ சந்தோஷம். நீங்கள் இல்லைன்னா எனக்கு அந்த ஆராதனை இல்லைப்பா. உங்களை மகிமைப்படுத்தி ஆராதித்து நான் சந்தோஷமாக உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்லி இந்த பாடலை பாடுவோம். அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை எல்லாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை எல்லாமே எனக்கு. பாருங்கப்பா வரத்தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. பாருங்கப்பா வரத்தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை பெதாமை எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்த சந்தோஷம் எனக்கு, உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கு இல்ல, உம்மை நான் சோத்தரித்தால் தொல்லை எனக்கு இல்ல. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கு இல்ல, உம்மை நான் சோத்தரித்தால் தொல்லை எனக்கு இல்ல. நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், நான் முழுதும் பாதம் தொழுது மகிழ்வேன். நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், நான் முழுதும் பாதம் தொழுது மகிழ்வேன். வாருங்கப்பா வரத்தாருங்கப்பா, கேளுங்கப்பா கேளுங்கப்பா. வாருங்கப்பா வரத்தாருங்கப்பா, கேளுங்கப்பா கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம்
சந்தோஷம் எனக்கு. நீங்க எல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கு இல்ல. உம்மை நான் சோத்தரித்தால் தொல்லை எனக்கு இல்ல. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கு இல்ல. உம்மை நான் சோத்தரித்தால் தொல்லை எனக்கு இல்ல. நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். நான் முழுதும் உன் பாதம் தொழுது மகிழ்வேன். நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். நான் முழுதும் உன் பாதம் தொழுது மகிழ்வேன். பாருங்கப்பா, பாருங்கப்பா, கேளுங்கப்பா, கேளுங்கப்பா, பாருங்கப்பா, பாருங்கப்பா, கேளுங்கப்பா, கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. வேண்டாமை எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க எல்லா ஆராதனை வேண்டாமை எனக்கு. எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நின்று ஆண்டவர் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தாவீதை போல நடனமாடி உம்மை நான் ஸ்தோத்திரிப்பேன். தானியேலை போல தவறாமல் நான் செபித்து முடி பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே தேசத்திற்காக ஜனங்களுக்காக என்னை சுற்றிக்கூடிய எல்லா வித ஆண்டவர் தேவைகளுக்காக நான் வாரத்தோடு ஜெபிப்பேன் என்று சொல்லுகிற எத்தனை பேர் அர்ப்பணித்த கால நேரத்தில் நன்றி சொல்லுவோமா? தாவீதை போல் நடனமாடி உம்மை போற்றுவேன். தானியேல் போல் ஜெபித்து உந்தன் பாதம் அமருவேன். தாவீதை போல் நடனமாடி உம்மை போற்றுவேன். தானியேல் போல் ஜெபித்து உந்தன் பாதம் அமருவேன். பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட, முழங்கால்கள் உந்த நாமத்துக்கு பணிந்து தொழுதிட. பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட, முழங்கால்கள் உந்த நாமத்துக்கு பணிந்து தொழுதிட. பாருங்கப்பா, பாருங்கப்பா, கேளுங்கப்பா, கேளுங்க, கேளுங்க, கேட்கிற எவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு வல்லமைகளை தாங்க, வரங்களை தாங்க ஆண்டவரே. கேட்கிற எவர்களும் பெற்றுக்கொள்ள விசுவாசத்தோடு கேட்போமா? அப்பா இயேசு நீங்க வந்தா நீங்க இல்லாத ஊழியெல்லாம். அப்பா இயேசு நீங்க வந்தா நீங்க இல்லாத ஆராதனை. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கு இல்ல. உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கு இல்ல. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கு இல்ல. உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கு இல்ல. நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். நான் முழுதும் உன் பாதம் தொழுது மகிழ்வேன். நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். நான் முழுதும் உன் பாதம் தொழுது மகிழ்வேன். பாருங்கப்பா, கேளுங்கப்பா, எங்க ஜெபத்தை கேளுங்கப்பா. பாருங்கப்பா, பாருங்கப்பா, கேளுங்கப்பா, எங்க ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா நீங்க இல்லாத ஆராதனை. இயேசு, அப்பா இயேசு நீங்க வந்தா நீங்க இல்லாத ஊழியம்தான். உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன். உந்த நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவேன். நான் உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன். உந்த நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவேன். நான் உமது அடியேன், என்னை ஆசீர்வதித்திடும். உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி மகிழ்ந்து பாடுவேன். நான் உமது அடியேன், என்னை ஆசீர்வதித்திடும். உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி மகிழ்ந்து பாடுவேன். பாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா, எனக்காக எனக்காக வாருங்கப்பா என்று சொல்லுவான். கேளுங்கப்பா, என் ஜெபங்களா கேளுங்க.
நான் ஸ்தோத்தரித்தாள், எனக்கு எந்தவித தொல்லைகள் எனக்கு இல்லை. ஆண்டவருடைய ஆராதனை, மகிமை, பிரசனம் நீ உணர்ந்த எப்பொழுதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தி உன் நாவே தேவனை துதிக்கிறாயோ, அவர் வார்த்தைகளை சொல்லி நீ தேவனை மகிமைப்படுத்துகிறாயோ, உன் வாழ்க்கையில தோல்வி என்ற அந்த வாழ்க்கையை காண முடியாது. தோல்வி என்ற அந்த அறிகுறி வாழ்க்கையில வரவே வராது. ஏன் தெரியுமா? நீ எவ்வளவு தேவனை மகிமைப்படுத்துகிறாயோ, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை துதிக்கிறாயோ, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை ஒவ்வொரு நேரங்களிலும் உன் சூழ்நிலைகள், இக்கட்டின் பாதைகளிலே, நெருக்கத்தின் பாதைகளிலே, தாவீதை போல வருகிற எல்லா போராட்டங்கள், தாவீதுக்கு வந்த போராட்டங்கள் மத்தியில் தாவீது சோர்ந்து போகாமல் தேவனை துதித்து 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 அந்த போராட்டத்தின் மத்தியில் மகிமைப்படுத்துவது போல நீங்களும் 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 மகிமைப்படுத்துவது தாவீது வெற்றி சிறந்தது போல, தாவீதின் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்தது போல, அற்புதமாய் நடத்தி அதிசயமாய் நடத்தினது போல வாழ்க்கையில் கர்த்தர் செய்யும்படியாக எல்லாம் சொல்லுங்க. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கு இல்லை, உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கு இல்லை. நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். நாள் முழுதும் உன் பாதம் அமர்ந்து நான் நன்றி சொல்லி ஜெபிப்பேனே. பாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா, கேளுங்க கேளுங்க கேளுங்கப்பா. பாவியாக என் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்து என்னை நடத்த சொல்லுவான். ஜெபம் கேளுங்கப்பா. நான் உமது அடியேன், என்னை ஆசீர்வதிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி மகிழ்ந்து பாடுவேன். எத்தனை பேர் மனுஷனோட ஆசீர்வாதத்துக்காக, எத்தனை பேர் இன்றைக்கு கால்களை பிடித்துக் கொண்டு மந்திரவாதிகள், சுவாமியர்களையும், குறி சொல்வர்களை பார்த்து, அரசியல்வாதிகளை பார்த்து என்னை ஆசீர்வதிக்க, ஆசீர்வாதத்துக்காக உலகம் முழுவதும் சுற்றி திரிகிறார்கள். மனுஷனோட ஆசீர்வாதம், சாமியார்கள், குருக்களோட ஆசீர்வாதங்கள் படிக்கவே படிக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில், ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதத்தின் மேலே கர்த்தர் கிரியை செய்ய அற்புதமாக நடத்துவார். நம் ஆசீர்வதிக்கிற ஒரு மனுஷன் அல்ல, வானத்தை பூமி உண்டாக்கின சர்வலோக தேவனான கிறிஸ்து ஒரு தேவனோட ஆசீர்வாதம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைக்கு எல்லாம் வாய்க்கிறது சொல்லுங்கள். நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் எல்லா நேரங்களிலும் நமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். நான் உமது அடியேன், என்னை ஆசீர்வதிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி மகிழ்ந்து பாடுவே. வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா. தனியோட ஜெபங்களும் விண்ணப்பங்களும் கேளுங்கப்பா. நன்றி ஆண்டவரே சொல்லு. நம் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிற தேவன், அற்புதமாய் சுகத்தை கொடுக்கிற தேவன். விசுவாசிக்கிறீர்கள் அப்படியே உங்கள் சிரசின் மேலே கைகளை வைங்க, உங்கள் சிரசின் மேலே கைகளை வைங்க. நான் ஒவ்வொரு அடியை ஆண்டவரே யாக்கோபை போல ஆசீர்வதித்தாலுடைய நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்ற உறுதி, என்னையும் ஆண்டவரே அந்த உறுதியில் நம்பிக்கையில் ஆசீர்வதி, சமாதானத்தில் ஆசீர்வதி, சந்தோஷத்தில் ஆசீர்வதி, என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற்றம் வேண்டும் சொல்லுங்கள். என் குடும்ப ஆசீர்வாதமாக மாற்றம் வேண்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக மாற்றம் வேண்டும். உங்களுடைய மகிமையின் பிரசுரத்தினால் ஆண்டவரே ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவரே என்னை நடத்தும் ஜெபத்தில், விசுவாசத்தில், நம்பிக்கையில் ஆண்டவருடைய காலம் எப்பொழுதுமே என் சிறைச்சில் தங்கட்டும். என்னை நீதியின் பாதையில், செவ்வையான பாதையில், உங்களுடைய ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல சுகத்தை பலனை கொடுத்து நம்முடைய மகிமையின் பிரசுரத்தினால் பூமியில் சகல ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொல்கிறேன். ஒரு ஆபிரகாமோட பிள்ளையாக எனக்கும் சன்னதியாக எனக்கும் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவோட ஜெபிக்க நல்ல பிதாவே. இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவனுக்கு நன்றி செலுத்துனீங்க?
எவ்வளோ பேர் ஆண்டவருக்கு உண்மையாய் ஆராதிச்சிங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறவங்க விசுவாச அறிக்கையோடு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி வீட்டில் இருக்கிறவங்க அப்படியே ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி, கர்த்தாவே என்னை ஆசீர்வதித்து நடத்தினேன். ஒவ்வொருவரும் சொல்லுங்க, யாராக இருந்தாலும் சரி, என்னை ஆசீர்வாதமாக நடத்துவதற்காக, நடத்தி வந்ததுக்காக, நடத்த போவதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இப்பொழுது கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்த நிமித்தமாக ஆண்டவருக்காக, ஆண்டோட ஊழியத்துக்காக உற்சாகமாய் நாம் இப்பொழுது காணிக்கை செலுத்துகிற வேலை. எனவே வசனமாய் கட்டாயமாய் யாரும் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் என்ன இப்பொழுது பேசுகிறாரோ, ஏவுதல் பண்ணுகிறார்களோ, அந்த ஏவுதல் பிரகாரமாக தேவனுடைய இருதயத்துக்கு கண்களுக்கு முன்பாக உண்மையாய் கர்த்தருக்காக நாம் காணிக்கை செலுத்துவோம். இப்பொழுது பாஸ்டர் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்காக காணிக்கை செலுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாம் நல்ல ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நம் ஜீவனுள்ள தேவன் அவனோட கூட இருக்கிறவர். ஆமென். இந்த பாடலை நம் கரனை தட்டி நீங்கள் இருந்த வண்ணமாக எழுந்து நின்று இருந்த ஒரு சரணத்தை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையா நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையா நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரம்பி அனைவருப்பவரே ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரம்பி அரவணைப்பவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டமாவுக்கு நன்றி. இப்பொழுதும் காணிக்கை ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக நம்ம மத்தியில் சார்லஸ் முன்பாக வந்து ஜெபிக்கும்படியாக அழைக்கிறேன். நாம் இருந்த வண்ணமாக கண்களை மூடிக்கொண்டு நாம் தேவனை நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, உங்களுக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவராக இயேசப்பா, கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கரனையும் ஆசீர்வதிப்பதாக அவங்க குடும்பத்தை மென்மேலும் உயர்த்துங்க. ஆண்டவராக இயேசப்பா, உன் வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைபடாமல் இயேசப்பா பிறருக்கு கொடுக்கத்தக்க அவன் கையில் உயர்த்துங்க இயேசப்பா. ஆண்டவராக இயேசப்பா, ஆபிலோட காணிக்கையை நீர் அங்கீகரித்திருப்போல இயேசப்பா, ஒவ்வொரு குழந்தைகள் இயேசப்பா கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காணிக்கையை நீ அங்கீகரித்து கொடுங்க கர்த்தாவே. அவன் கைகளை பிரயாசிட்டனாலே இயேசப்பா நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாகும் என்று வாக்குத்தத்தின் பிரகாரமாக இயேசப்பா அவன் கைகளை நீ உயர்த்தி இயேசப்பா பிறருக்கு கொடுக்கத்தக்க அவர் ஆசீர்வதிப்பாக இயேசப்பா. அந்த காணிக்கையை நீ ஆசீர்வதித்து அவங்க வீட்டிலே இயேசப்பா 10, 60, 100 பெருக்க செய்வீராக இயேசப்பா. இந்த ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு ஆமென்று பதில் கொடுத்ததே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமென். சார்லஸுக்கு நன்றி. இப்பொழுது நம்ம அமர்ந்து சொல்லுவோம். இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி இப்பொழுது ஜெபம் செய்ய கடவுமாக. நாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமான பரிசுத்த இந்த ஓய்வு நாளிலே நீர் எங்களை இம்மட்டும் துதியின் மத்தியிலையும் ஆராதனை மத்தியிலையும்
காணிக்கை மத்தியிலையும் எங்களோடு ஆண்டவரை பகிர்ந்து கொண்டு ஆளுகை செய்து நடத்தி வந்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதோடு மாத்திரமல்லாமல் இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினால ஆண்டவரே எங்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட நீர் எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக எங்கள் சிந்தைகள், எங்கள் தியானங்கள் உம்முடைய வசனத்தின் பிரகாரமாக நடத்தி தரும்படியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களோடு பேசுவதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். நான் சொல்ல மறந்து விட்டதனாலே அதை ஞாபகப்படுத்துகிறோம். தயவு செய்து இப்பொழுது உங்கள் கரத்தில் நோட்டு பேனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னவென்றால், நம் சகோதரனாகிய மூத்த சகோதரனாகிய ரூபன் கடந்த மாதத்தில் அவர் தேவனடி சேர்ந்ததாக நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது அந்த ரூபனோட குடும்பத்துக்காக நாம் அநேக நாட்கள் ஜெபித்திருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் ரூபனோட அந்த நினைவு நாளை குறித்து ஆறுதல் கூட்டம் வைத்திருக்கிறோம். வருகிற ஜூலை மாதம், குறித்து கொள்ளுங்க, வருகிற ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை, மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், வருகிற ஜூலை மாதம் 7வது மாதத்தில் 1ஆம் தேதி, ஆங்கில தேதியில் 1ஆம் தேதியில் காலை சரியாய் 10 மணிக்கு நீங்கள் திருப்பூர் போகிற வழி டிகேடி மில் என்ற பகுதியில் பஸ்ஸில் வந்தீங்கன்னா அங்கே இறங்கி அங்கேருந்து கணபதி பாளையம் போகிற ரோட்டில் அந்த டிகேடி பங்க்லேருந்து வித்தின் ஒரு 5-6 வீடு தள்ளி அவங்க வீடு இருக்கிறது. உங்களுக்கு சந்தேகம் எதுவாக இருக்குமானால் அவங்களுடைய டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பரை உங்களுக்கு கொடுக்குறோம், குறித்து கொள்ளுங்கள். 94405172. மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்லுகிறேன். 94405172. இது அவங்களுடைய ரூபனோட மொபைல் நம்பரு. ஆனால் இப்போ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவோட கஸ்டடியில் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு வர வழி தெரியாவிட்டாலும் ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாவிட்டால் என்னுடைய மொபைல் நம்பர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இடம் திருப்பூர் போகிற வழியில் டிகேடி மில் அந்த இடத்துல நீங்கள் இறங்கி கணபதி பாளையம் போகிற ரோட்டில் ஒரு 4-5 வீடு தள்ளி வந்தோம்னா வலது பக்கத்தில் இருக்கும் அவங்க வீடு. அதுபோக வாட்ஸ்அப்லேயும் தம்பி சார்லஸ் உங்களுக்கு அவங்களுடைய மொபைல் நம்பரை அனுப்புவதாக இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதையும் நீங்கள் அனுப்பும்போது குறித்து கொள்ளுங்கள். புதன்கிழமை சரியாய் காலை 10 மணிக்கு நீங்கள் அங்கே அந்த ஆறுதல் கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாக அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே, பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளிலே, இந்த கடைசி வாரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிற வார்த்தை, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே உன் சிறையிருப்பை நான் மாற்றி போடுவேன். எனவே நீங்கள் யாரும் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்று தேவன் சொல்லுகிறார். உங்கள் சிறையிருப்பை மாற்றி போடுவ நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருப்பதினாலே உங்களுடைய சிறைப்பட்ட வாழ்க்கையை குறித்து, அனுபவங்களை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து
சிறைப்பட்ட நோக்கங்களை குறித்து வேதனையும் துக்கங்களையும் கவலைகளையும் பட வேண்டாம் என்று ஆண்டவர் நமக்கு தைரியப்படுத்தி இந்த வார்த்தைகளை இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளிலே உங்களோடு பேசுகிறார். அதற்கு தேவனாகிய கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை 3 விதமான காரியங்களை குறித்து வசனத்தின் ஆதாரத்தோடு உங்களோடு பேச விரும்புகிறார். 3 விதமான காரியம் என்னவென்றால், முதலாவது, உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி முற்றிலுமாய் நீக்கி போடுவதற்காக நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியங்கள், தேவனுக்கு முன்பாக உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். யாருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றால், தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் என்றால், இரண்டாவது காரியம், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அதாவது ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உபதேசங்களையும் திட்டங்களையும் அவர் கொடுக்கிற எல்லாவித வார்த்தைகள் நிமித்தமாக நீங்கள் அப்படியே செவிசாய்த்து அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது உங்கள் சிறையிருப்பை நான் மாற்றி போடுவேன் என்று இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மூன்றாவது காரியம் என்ன பேச விரும்புகிறார் என்றால், நீங்கள் பிறருக்காக இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். ஏற்கனவே நீங்கள் ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க என்று கர்த்தருக்கு தெரியும், அடியனும் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக அதிகமாக எவ்வளோ பாரப்பட்டு ஜெபிக்கிறீர்களோ அதை காட்டிலும் இந்த கடைசி காலங்களிலே மற்றவர்களுக்காக பிறருக்காக ஜெபிக்கும் போது தான் உன் சிறையிருப்பை கர்த்தர் நான் முற்றிலுமாய் நீக்கி போடுவேன் என்று ஆணித்தரமாக இந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த 3 காரியங்களை குறித்து சற்று நாம் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட தேவன் கொடுக்கப்பட்ட இந்த நேரங்களிலே வேத வசனத்தின் ஆதாரத்தோடு தியானிக்க நாம் செவி சாய்ப்போமாக. முதலாவது அர்ப்பணிப்பு. அநேகருடைய எதிர்கால வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை பற்று கொண்டிருக்கிற காரியம் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைய நாட்களிலே ஒரு சிறை கைதிகளைப் போலத்தான் உங்களை வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களை சில பேர் அடிமைத்தனத்திலும் சிறைப்பட்ட வாழ்க்கையை போல நடத்தி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குடும்பங்களிலே சிறைப்பட்ட வாழ்க்கை, இல்லை வேலை செய்கிற இடத்துல அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, ஒரு சிறை கைதியை போல அதிலிருந்து மீள முடியாதபடி, தப்பித்து கொள்ள முடியாதபடி, அதற்கு ஒரு வழிவாசலை நமக்கு ஏற்படுத்தி தானே அதற்கு முயற்சி செய்தாலும் முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் பாதிக்கப்பட்டு தள்ளப்பட்டிருக்கலாம். இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு பணத்துக்காக, புகழுக்காக, மேன்மைக்காக, பெருமைக்காக, மேட்டின்மைக்காக நம்ம இந்திய நாட்டை விட்டு வெளி தேசங்களுக்கு போய், அயல் நாடுகளுக்கு போய் தன் குடும்பத்துக்கு தேவையான எல்லாவித பணம் சம்பாதிக்க வேண்டும், பொருளாதாரம் சம்பாதிக்க வேண்டும், ஆஸ்திகள் சம்பாதிக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் இன்றைக்கு அயல் நாட்டுகளுக்கு போய் வேலை செய்கிற அந்த வேலைகள் நிமித்தமாக இன்றைக்கும் எவ்வளோ பேர் கொத்தடிமைகளாக சிறைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம் நாட்டிலே நம் கண்களால், செய்திகளால், அநேக இடங்களிலே நம் உறவுக்காரர்கள் மத்தியிலும் கூட அநேக ஜனங்க உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில் கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு எங்கும் போகக்கூடிய தேவையில்லை. இன்றைக்கு கொரோனா என்ற வியாதியே ஒரு மனுஷனுக்கு சிறை வாழ்க்கை தான், ஒரு மரண வாழ்க்கை. ஒரு சிறை கைதிகளுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட வருஷம் வச்சுருப்பாங்க சிறை தண்டனையில். ஒரு குறிப்பிட்ட வருஷம் கிடைச்ச பிறகு அவன் விடுதலை ஆகலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த வியாதியில் சிறைப்பட்டிருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா அவன் விடுதலையாக ஆகுறதுன்னா நிச்சயமே இல்லை. அவனுக்கு எப்பொழுதும் மரணம், எந்த நேரத்தில் மரணம் வரும், அந்த மரணத்தை நோக்கி பயந்து கொண்டிருக்கிற ஒரு பக்கம் சிறை வாழ்க்கை, இன்னொரு பக்கம் மரண வாழ்க்கை. இப்படியாக இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதும் சிறைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் அநேகருடைய வாழ்க்கையில் கூட விட முடியாத ஒரு தீய பழக்கங்கள் இருக்கும். விட முடியாத தீய பழக்கம். நீங்கள் அந்த தீய பழக்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம், அந்த தீய பழக்கத்திலிருந்து விடுவித்து கர்த்தரை முழுமையாக சார்ந்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் விட்ட பாவம் மீண்டும் தொடரும்படியாக பிசாசான தந்திரமாக அந்த தீய பழக்க வழக்கங்களை அவன் கொண்டு வருவான்.
தீய பழக்கங்கள், தீய பழக்கமாக வழக்கம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேவனுடைய வசனத்துக்கு முரண்பாடாக, தேவனுடைய வார்த்தைக்கு உபதேசத்துக்கு விரோதமாக, அவருடைய இருதயத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிற காரியங்கள் தான் தீய பழக்க வழக்கங்கள். ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருப்போம், சாட்சியாக அர்ப்பணித்திருப்போம், தேவனுக்கு இருதயத்துக்கு பிரியமாக நடந்து கொண்டிருப்போம். ஆனால் சில வேளையில் தேவனுக்கு முன்பாகவே, கண்களுக்கு முன்பாகவே பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய அந்த கண்களுக்கு முன்பாக துணிகரமாக தீய பழக்கங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க, அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டிருப்பாங்க. பழைய வாழ்க்கை போல விட்ட பாவத்தை மீண்டும் தொடர்ந்து அதில் சிக்கிக்கொண்டு இன்னும் அதிலிருந்து மீள முடியாதபடி அந்த சாத்தானுடைய கிரியையின் தந்திரத்தில் அவங்க சிறைப்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எவ்வளவோ முயற்சி செய்வார்கள், மீண்டும் அதிலிருந்து மீளுவதற்காக எவ்வளோ முயற்சி செய்தாலும் கூட அவங்களால் முடியாத அளவு சாத்தான் அவங்களை என்ன செய்வாங்க, அப்படிப்பட்ட மனிதர்களை என்ன கட்டி போட்டு விடுவாங்க. இன்னும் சில பேருக்கு போனால் தீய சிந்தையிலேயே இருப்பாங்க. அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் சிந்தையிலேயே கொண்டு போவாங்க. அவங்க நினைக்கிறது என்ன காரியம் சிந்தைன்றது தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு துர்சிந்தைகள், தேவ சித்தத்தை நிறைவேற்ற தேவ சிந்தையாக இருக்கிறவன் துர்சிந்தை காரியங்களுக்கு ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. அவனுடைய சிந்தையெல்லாம் பாவத்துக்குரிய, மற்றவர்களுக்கு விரோதமாக, ஆவி ஆத்ம சரீரத்துக்கு விரோதமாக தீய சிந்தைகளையே விரோதமான காரியத்தை செய்வதற்கு சாத்தானால சிக்கிக்கொண்டு சிறை கைதிகளை போல அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு காணப்பட்டிருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இன்னும் அவங்களோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் விட முடியாத ஒரு பழக்க வழக்கத்தின் சிறையில் அவங்க என்ன செய்வாங்க, சிக்கி கொண்டிருக்கிற அந்த காரியத்திலிருந்து அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணி வந்தாலும் கூட சாத்தான் அவங்களை என்ன செய்வாங்க, பின்தொடர்ந்து கொண்டே வருவாங்க. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இன்னும் சொல்லப்போனால் எத்தனை பேர் செல்ஃபோனுக்கு அடிமை, அது ஒரு சிறை வாழ்க்கை. சினிமா படத்துக்கு அடிமை, இச்சைக்கு அடிமை, பண ஆசைக்கு அடிமை, இவையெல்லாம் ஒரு பாவத்தை நிமித்தமாய் தூண்டுகிற ஒரு சிறை. அதிலிருந்து எவ்வளோ முயற்சி பண்ணலாம், போதை பழக்கங்கள், அதில் அடிமை, சிறை வாழ்க்கை. இப்படிப்பட்ட சிறை வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக தன்னையே அர்ப்பணித்த தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாக செய்கிற அந்த பழக்கத்தில் சிறைப்பட்டு கொண்டிருந்து அதிலிருந்து மீள முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கலாம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு நல்ல விசுவாச அறிக்கையோடு ஆண்டவருக்கு உண்மையாக அர்ப்பணிங்க. இயேசுவே, குமாரனாகி நீர் விடுதலை என்னை ஆக்கினால் மெய்யாகவே நான் விடுதலை ஆவேன். ஆமீன் சொல்லுங்க. நல்ல கரங்களை வைத்து, குமாரனாகி இயேசு கிறிஸ்துவே, நீர் என்னை விடுவிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் விடுதலை என்னை ஆக்கினால் நிச்சயமாகவே நான் விடுதலை ஆவேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாய் அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சிறையிருக்க மாற்றுவார். விசுவாசிகள் கரங்களை தட்ட சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, உங்களுடைய விசுவாசத்தோடு நீங்கள் என்ன செய்யணும், தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான். அப்போ ஒப்பு கொடுக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற முடியும். இல்லைன்னா மாற்ற முடியாது. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியல. நானும் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், என்னால் முடியல. என்ன செய்யுது, அப்படியே பழகிட்டேன் நான், அதனால் அப்படியே எனக்கு வாழ்க்கையாக மாறிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. உங்களால் முடியும். ஒரு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி நாம் நிச்சயமாக அதற்கு பிசாசுக்கு, அந்த தீய சிந்தைக்கு, தீய பழக்கத்துக்கு எதிர்த்து நின்னா நிச்சயமாக அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடி போவான். கூப்பிட்டா கூட வரமாட்டான். நாம் பின்தொடர அனுமதிக்கும் போது தான் அந்த தீய காரியங்கள், தீய பழக்கங்கள் அந்த நமக்கு மேற்கொள்ளும் போது அதில் நம்ம சிக்கிக்கொள்ளுவோம். அந்த சிறை கைதியை போல சிக்கிக்கொள்ளுவோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் உங்கள் முழுமையாக ஆவி ஆத்ம சரீரத்தோடு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை அப்பொழுது மாற்றுவார். கர்த்தர் மேலே உங்கள் விசுவாசத்தை நிமித்தமாகி நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, அவர் மேலே உங்கள் விசுவாசத்தை நம்பிக்கையோடு வைக்கும் போது, அதிலிருந்து நிச்சயமாக நீங்கள் என்ன செய்ய முடியும், விடுதலை பெற முடியும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுவிக்க சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 14வது சங்கீதத்திலே 7வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 14:7 எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதத்தில் 14வது சங்கீதத்தில் 7வது வசனத்தில், சீயோனிலிருந்து கர்த்தர் பரலோக ராஜ்யத்திலிருந்து தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின், இங்க நல்லா கவனிக்கணும்,
அர்ப்பணிக்கிறவங்க, ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திரும்பும்போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும் போது ஒரு யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அப்படின்னா உதாரணமா ஒரு எடுக்க சொல்லணும்னா, ஒரு குடும்பத்துல நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பமா இருக்கலாம், இல்லை சாதாரணமா ஒரு குடும்பமா இருக்கலாம். அந்த குடும்பத்துல தலைவனோ தலைவியோ இல்லாவிட்டால் ஒரு பிள்ளைகளோ யாரோ ஒருவர் தேவனுக்கு விரோதமாக, சமுதாயத்துக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு கொடிய பாவத்தில் அவன் சிறை கைதியை போல சிக்கி இருக்கிறான்னா, அந்த மனுஷனை குறித்து, அந்த மனுஷனை குறித்து அந்த குடும்பம் மிகுந்த துக்கப்படும், மிகுந்த வேதனைப்படும், மிகுந்த கண்ணீரின் சூழ்நிலையில அவங்க காணப்படும். அவங்க எவ்வளவுதான் அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாலும் கூட, சமாதான சந்தோஷத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டாலும் கூட அவங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. தன்னுடைய யார் அந்த குடும்பத்துல பலவீனமாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறாங்களோ அவங்க எப்படியாகிலும் மனம் திரும்பி வரணும், எப்படியாகிலும் நல்ல குணமுள்ளவர்களாய் வரணும். மனம் திரும்பி அந்த சிறையிலிருந்து, அந்த பாவ சிறையிலிருந்து அவன் முழுமையாய் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு பல விதத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா முயற்சி செய்வார்கள். ஒருவேளை அவன் முயற்சி செய்தது நிமித்தமாக அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவன் மனம் திருந்தி அந்த பாவத்தை விட்டு விலகி அவன் சந்தோஷமாய் மற்றவர்களைப் போல சாட்சியா வாழ்வான் என்றால், பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றின பிறகு பரலோக ராஜ்யத்தில் ஒரு பாவி நிமித்தமாய் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுவது போல அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், பயங்கரமான ஒரு சந்தோஷம் உண்டாகும். கெட்ட குமாரன் திரும்பி வந்தது போல ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷம் தான் இந்த சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை அவர் திருப்பும் போது. எப்போ திருப்புவார்? அர்ப்பணிக்கும் போது தான் திருப்புவார். தன்னை ஒப்பு கொடுக்கும் போது திருப்புவார். இந்த பாவம் என்னை என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, என் குடும்பத்துக்கும் எனக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு சாபத்தை கொண்டு வரும்னு சொல்லி அவன் உணர்ந்து மனந்திருந்தி அந்த பொல்லாத கிரியை விட்டு வெளியே வரணும்னு சொல்லி அவன் முயற்சி செய்யும் போதுதான் கர்த்தர் அற்புதம் செய்வார். தன்னை தேவனுக்கு முன்பாக நான் ஆயக்காரனை போல அர்ப்பணித்து நிற்கும் போதுதான் கர்த்தர் என்ன செய்வார்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவனுடைய சிறையிருப்பை திருப்புவதற்கு இறங்கி வருவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பயப்படாதீங்க. என்னால் முடியலன்னு மட்டும் சொல்லாதீங்க. என்னால் நிச்சயமாக முடியும். என்னை விட முடியாது எந்த பழக்கம், சிந்தைகள், எல்லா காரியங்கள், பேச்சுகள் எது இருந்தாலும் சரி, அந்த ஜென்ம காரியம், ஜென்ம சுவாபம் எது இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் என் சிறையிருப்பை 100% திருப்புவதற்கு நான் அர்ப்பணிக்க தேவ மனுஷனாய் அவருக்கு முன்பாக ஒரு புதிய மனுஷனாய் காண்பேன் என்று அர்ப்பணிக்கும் போது உன் வாழ்க்கையில் கர்த்தர் சிறையிருப்பை மாற்றும் போது இஸ்ரவேலாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் கொண்டு வருவார். உன் குடும்பத்துக்கு ஒரு மகிழ்ச்சி, உன்னை சார்ந்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதே எங்களுடைய உறவுக்காரர் தாய் மாமனுடைய மகன், அந்த மகன் பேர் சொல்ல நான் விரும்பலை, இந்த பொலியப்பட்டி பல்லடம் பகுதியில் தான் அவனுடைய மகளுக்கு திருமண காரியத்தை ஒழுங்கு செய்து பத்திரிகை எடுத்து கடந்த வாரத்துக்கு முன்பாக எங்களை பார்ப்பதற்காக அந்த இன்விடேஷனில் வந்தான் குடும்பமாக. அப்பொழுது நான் அவனை விசாரிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய எங்கள் சொந்த பந்தத்தில் ஒருவர் இவர்கிட்ட சொல்கிறப்ப, இப்போ இவர் நல்லா மதுபானத்தில் ரொம்ப அடிமைத்தன அந்த பையன். அப்படிப்பட்ட அவனுடைய பையனோட பொண்ணை தான் கொடுக்குறாரு, தன்னுடைய மகளை கொடுக்குறவர். ஆனால் கொடுக்குறவர் அப்படிப்பட்டவர் நல்ல மதுபானத்தில், பழக்கத்தில், அடிமைத்தனத்தில் இருந்த மனுஷன். இப்பொழுது 3 வருட காலமாய் நான் அந்த பாவத்தை நான் செய்வதை விட்டுவிட்டேன் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு சொல்லும்போது நான் ஓடி போய் அந்த மனுஷனோட அன்றை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து சந்தோஷப்பட்டேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் 3 வருட காலமாய் அவன் மதுபானம் அருந்தாமல் மனம் திருந்தி அவன் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால
தேவனுக்கு ஒப்பு கொடுக்கல, உலக மனுஷன்தான். ஆனால் குடிப்பதை டோட்டலாக நிறுத்திட்டான். அப்படின்றப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது தேவ ராஜ்யம் சந்தோஷப்படுமா படாதா? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய கரத்திலே அனுதினமும் போஷிக்கப்பட்டு நடத்தப்படுகிறவர்கள், தேவனுடைய இருதயத்தை எப்பொழுதுமே பிரியப்படுகிற தேவ பிள்ளைகள் நாம். இன்றைக்கு அர்ப்பணிங்க, முழுமையாக அர்ப்பணிங்க. ஆண்டவர் நம்மை மன்னிக்கிற தேவன், அரவணைக்கிற தேவன், நமக்காகவே இறக்க மனதிருக்கிற பாராட்டுகிற தேவன். இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காக சிலுவை சுமந்தவரே, பாடுகளை நான் நினைவு கூர்ந்து இன்றைக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர், இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் என் வாழ்க்கையில் இந்த பொல்லாத கிரிகையை அடிமைப்பட்டிருக்கிற இந்த கிரிகையை விட்டு வெளியே போ என்று நான் விரட்டுகிறேன். என் வாழ்நாள் முழுவதும் கலிகூர்ந்து மகிழத்தக்க ஆண்டவரை, யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிமித்தமாய் என் சிறையிருப்பை மாற்றினதற்காக நன்றி சொல்லணும். கருணை கட்ட ஆண்டுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஃபாதர். இன்னொரு இடத்துல இதே வார்த்தை தான் சொல்லப்படுகிறது, வாசிக்க வேண்டாம். சங்கீதத்தில் 53:6 இதே வார்த்தை தான் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 53:6 படிக்க வேண்டாம், நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இவ்வுலகத்திலே அநேகர நன்மைக்கு பதிலாகத்தான் இன்றைக்கு தீமை செய்கிறவர்கள் 98% ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நன்மை செய்வதற்கு பதிலாக தீமைகளை செய்கிற ஜனங்கள் ஏராளமாய் காணப்படுகிறார்கள். எனவே உலகம் துன்மார்க்கம் கையில் இருப்பதினால்தான் நன்மை என்பது பார்ப்பது மிக மிக ரொம்ப குறைவு. ஆனால் தீமை செய்கிறவர்களை பார்க்கிற ஜனங்களை பார்த்தோம்னா ஏராளமாய் நம்ம செய்தித்தாள்களையும் அநேக நம்ம நடைமுறை வாழ்க்கையிலும் நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அதனால தான் இந்த தீமை செய்கிற இந்த காரியத்தை இருந்து ஆண்டவர் நம்மளை விடுவித்து நம்முடைய மகிழ்ச்சியின் கீதத்தில் நடத்தி வருவதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களும் தீமையான காரியத்தில் வாழ்ந்ததுனால தான் தேவன் என்ன செய்கிறார்? துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளும் கூட, ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட நன்மை செய்வதற்கு வர தீமையான காரியங்கள் பேசுவது, சிந்திப்பது, நடப்பது, தேவனுடைய இருதயத்துக்கு துக்கம் உண்டாக்குறது, தீமையான வார்த்தைகள், தீமையான செயல்கள், தீமையான காரியங்கள், இவையெல்லாம் அநேக விசுவாசிகளோட குடும்பங்களிலும் ஊழியக்காரர்களோட குடும்பங்களிலும் நம்ம பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, மனம் ஒடுக்கப்பட்ட தேவனுடைய இதயத்தை சந்தோஷப்படுவதற்கு நாம் இந்த நேரத்தில் அர்ப்பணிப்பு ஜீவியத்தோடு வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கீதத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை 14ஆம் அதிகாரத்தில் இந்த தீமை செய்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சங்கீதக்காரன் சொல்கிற வார்த்தையை கவனிப்போம். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் எங்க சொல்லப்படுகிற 14 சங்கீதத்தில் 1வது வசனம், தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்திலே ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறார். அவர்கள் அந்த அப்படிப்பட்ட ஜனங்கள் தங்களை கெடுத்து தங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கெடுத்து அருவருப்பான கிரிகைகளை செய்து தேசத்துக்கும் தேவனுக்கும் தன் குடும்பத்துக்கும் அருவருப்பான கிரிகைகளை பிசாசுடைய ஏவுதல் நிமித்தமாக அர்ப்பணித்து செய்து வருகிறார்கள். ஆனால் நன்மை செய்கிற ஒரு மனுஷனும் இல்லை. அருவருப்பான காரியம், தங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கெடுத்து செய்கிற காரியங்கள். ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மளை உருவாக்கி இருக்கிறார், எவ்வளோ அழகாக நம்மளை நம்பி ஆவி ஆத்ம சரீரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சரீரத்தை ஆண்டவர் சொல்கிற வார்த்தை 1 பேதுரு படிக்க வேண்டாம் 3:9 ஒருவனும் கெட்டு போவது பிதாவோட சித்தமில்லை, ஒரு மனுஷனும் கெட்டு போவது பிதாவோட சித்தமில்லை. அப்போ அவர் எவ்வளோ நம்மளை நம்பி இருக்கிறார், நம் பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்க, அவரே இறுதிய துக்கத்தோடு சொல்கிறாரு, ஒரு மனுஷன் கூட நன்மை செய்கிறவனை நான் பார்க்க முடியவில்லை, ஒரு மனிதன் கூட எனக்கு முன்பாக நன்மையான காரியங்களை செய்வதற்கு ஒருவன். ஆனால் என்னிடத்தில் அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள், அநேக அற்புதங்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனுஷனு கூட என்னை நினைவு கூர்ந்து நன்மை செய்வது ஒருவன். நன்மைகளை பெற்று தீமைகளை செய்கிறார்கள், தங்களை கெடுத்து கொண்டு அருவருப்பான காரியங்கள், தேவனுடைய கண்களுக்கு முன்பாக, இருதயத்துக்கு முன்பாக
அருவருப்பான கிரிகைகளை செய்து வருகிறார்கள். எவ்வளவு வேதனை பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அருவருப்பான காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக செஞ்சால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? எவ்வளோ வேதனைப்படுவீங்க. அதே தான் ஆண்டவர். அந்த ஆத்மா கெட்டு போவது, பிசாசுக்கு அடிமை சிறை கைதியாக இருப்பது, அந்த சிறை கைதி மீள முடியாதபடி, அர்ப்பணிக்க முடியாதபடி அதிலேயே சிக்கி கொண்டிருக்கிறவனுடைய ஆத்மாவை குறித்து உருவாக்கின தேவன், படைத்த தேவன், அவனுக்கும் சேர்த்து ரத்தத்தை சிந்தின பாடுகளை சகித்த தேவன், அவர் இறுதி எப்படி வேதனைப்படும். நினைவு கூறுங்க, தயவு செய்து நினைவு கூறுங்க. கடைசி காலங்கள், கடைசி நேரங்கள், கடைசி மணித்துளிகளை நிற்கிறோம். எந்த நிமிஷத்தில் தேவனுடைய வருகை இருக்குன்னு சொல்ல முடியாது. அருவருப்பான காரியங்களை செய்து தங்களுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நன்மை செய்ய வேண்டும் என்று, ஒவ்வொரு நாளும் நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அவனிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார், என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் வேதனையோடு சொல்லுகிற வார்த்தை, ஒரு நன்மையான காரியங்கள் செய்வது இந்த உலகத்தில் பார்க்க முடியல. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு அர்ப்பணிப்பின் தீர்மானம் எடுங்க. தீமைகளை விட்டு நன்மை செய்ய. தீமையான காரியங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவர், தீய சிந்தை எனக்கு வேண்டாம் ஆண்டவர், தீமையான பேச்சு எனக்கு வேண்டாம் ஆண்டவர், எல்லாம் நான் அருவருப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற சாட்சியாய் நான் வாழ்வேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அருவருப்பான காரியம் செய்கிறதை விட்டுவிடுது. 3வது வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை, எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லையே. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லையே. எல்லாரும் வழி விலகி. இன்றைக்கு சபைகளில் பார்த்தீங்கன்னா போட்டி, பொறாமை, எரிச்சல், விபச்சாரம், பேசித்தனம், தெய்வ பயமில்லாமல் வந்து நிற்கிறது. துணிகரமான பாவங்கள், கோல் சொல்கிற ஆவிகள், குறை சொல்லுகிற ஆவிகள், சண்டை போடுகிற ஆவிகள், பெருமையுள்ள ஆவிகள், எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். கெடுத்து கொண்டிருக்கிறார். என் ஜனங்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இவ்வளோ பெரிய சூழ்நிலையில் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டதுக்கு யார் காரணம் தெரியுமா? நீங்களும் நானும் தான். சபையோர் கெடுத்து கொண்டிருக்கிறார், கெடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் நம்ம எடுக்கும். ஆண்டோடைய இருதயத்துக்கு முன்பாக நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும். நான் நன்மை செய்கிற ஆண்டவர், உனக்கு பிரியமாய் நடக்கிற ஆண்டவர், என் எல்லாவித காரியங்களும் பூமியில் நான் செய்கிற எல்லா காரியங்களும் உங்களுடைய சித்தத்தின் பிறகு செய்ய என்னை நடத்துன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே உன் சிறையிருப்பை முற்றிலுமாக மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் முழுமையாக அவருடைய தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும். உபாகமத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கும்படியாக இந்த நேரத்தில் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு நீ மனம் திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்களுடைய முழு இருதயத்தோடும் உங்களுடைய முழு ஆத்மாவோடும் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் சிறையிருப்பை திருப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு நீ மனம் திரும்ப வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். முதல் அர்ப்பணிப்பை குறித்து பார்த்தோம். இங்கே 2வது பார்த்தீங்கன்னா மனம் திரும்புவதற்கு மாத்திரமல்ல, கீழ்ப்படிதலை குறித்து பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு நீ மனம் திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா வார்த்தையின் பிரகாரமாக நீயும் உன் பிள்ளைகளும் உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது தான் உன் சிறையிருப்பு கர்த்தர் மாற்றுவார். எப்போ மாற்றுவார்? நீ ஜெபிப்பதினாலேயோ, விண்ணப்பம் பண்ணுவதனாலேயோ, இல்லை உபவாசம் பண்ணுவதனாலேயோ, இல்லை காணிக்கை தசம பாகம் கர்த்தருக்கு கொடுப்பதினாலேயோ, தவறாமல் லாக்டவுன் முடித்த பிறகு சபைக்கு தொடர்ந்து ஆராதனை முழுமையாய் பங்கு கொள்வதனால அல்ல. இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை நல்ல ஒரு முழு குடும்பம், ஒரு குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அந்த முழு குடும்பத்தை பக்தி உள்ளவன் கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்ட அந்த குடும்பம் முழுவதும் இங்கே சொல்லப்படுகிற என்னுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என் சத்தத்திற்கு நீ முழுமையாய் செவி கொடுத்து
அதன்படி நீ அர்ப்பணித்து வாழ வேண்டும். கொடுத்தா மட்டும் பத்தாது. நான் செய்கிறேன், நான் அப்படி தான் வாழுவேன், பயப்படாமல் இருங்க ஆண்டவரே, நான் பிரியமாக நடப்பேன்னு சொல்கிறது இல்லை. செய்யணும். சொல்வதை காட்டிலும் நீ கிரியை கர்த்தருக்கு பிரியமாய் செய்வது தான் முக்கியம். அர்ப்பணிப்பு என்பது இனிமேல் செய்ய மாட்டேன், அதன்படி வாழ்வென்று அர்ப்பணிக்கிறீங்க இல்லையா, அது அப்பொழுதுதான் கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். உன் உள்ளத்தை காண்கிற தேவன். உதட்டால் சொல்வதற்கும் அர்ப்பணிப்போடு சொல்வதற்கும் இருதயத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறது, அந்த காரியத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால் முழுமையாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும் போது தான் நீ எப்பேற்பட்ட சிறை கைதியாக இருந்தாலும் சரி, அடிமைத்தனத்தில் உன் பிசாசுடைய கிரிகையிலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உன் சிறையை ஒரு நொட்டி புழுகிற மாற்றுவார். கரங்களை தட்டி விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இரண்டாவது, தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியவும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நாட்களிலே தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாத நிமித்தமாகத்தான் பாபிலோன் தேசத்தில் 3 முறை அவர்கள் எப்படிப்பட்டவதாக போனார்கள்? சிறை கைதியாய் அங்கே 70 வருட காலமாக அடிமையில் இருந்தாங்க. ஆண்டவர் நல்லா அவங்கள வச்சிருந்தாரு, நல்ல சந்தோஷமா வச்சிருந்தாங்க. எல்லாமே நடந்தது, அவங்களுக்கு எல்லா சௌரியம் ஆண்டவரும் நன்மையாக தான் செஞ்சிருப்பாரு. ஆனால் தேவ சத்தத்துக்கு அவங்க இடம் கொடாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, விக்கிரங்களுக்கு அடிமையாகி, தன்னுடைய இச்சைகளுக்கு அடிமையாகி, தேவ சத்தத்துக்கு விரோதமாக கீழ்ப்படியாத ஆவிக்கு தங்களை அர்ப்பணித்த நிமித்தமாக தேவன் என்ன செய்தார்னா, நேபுகாத் என்ற நேச்சல் அந்த ராஜாவை மத்தியில் இவர்கள் 3 முறை சிறை கைதியாக என்ன சொல்ற கொண்டு போய் 70 ஆண்டு காலமாக அவர்களை அடிமைத்தனத்தில் கர்த்தர் என்ன செய்தார்? சிக்ஷை நிமித்தமாக கொண்டு போக ஆண்டவர் அனுமதித்ததாக வேதத்தில் பார்க்கிறோம். அந்த கிமு 3 முறை, கிமு 605 ஒரு முறை, கிமு 597 ஒரு முறை, கிமு 586 ஒரு முறை, இப்படியாக 3 முறையாக அவர்கள் என்ன சிறை கைதிகளை போல அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்ததாக பார்க்கிறோம். அவர்கள் மனம் திரும்பும்படியாக அந்த 70 வருட காலமாக அவர் காத்திருந்ததாக பார்க்கிறோம். எனவே அந்த சிறை வாழ்க்கை குறித்து நம்ம பார்ப்போம்னால், உபாகமத்தில் 29வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் நான் சொன்ன வார்த்தையை அங்கே பார்க்க முடியும். அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, அவர்களுடைய அருவருப்புகளையும் அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறார்கள். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று தம்முடைய தேவனாக கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டியும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களிடத்தில் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும், இருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பேரை வானத்தில் கீழ் இராதபடி குலைத்து போடுவார். பயங்கரமான காரியம். இன்றைக்கு அதுதான் நடக்குது. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாம சுயநலமா வாழ்ந்த எத்தனையோ ஜனங்கள் மத்தியில் இன்றைக்கு ஆண்டவர் அவங்களை என்ன செய்கிறாரு? ஒட்டு மொத்தமாக இன்றைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் மரணத்திற்கு நேராய் போவதற்கு இதுவும் ஒரு காரணம். விக்கிரகங்களுக்கு அடிமை, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லாவித இச்சையின் காரியங்கள் இவைகளெல்லாம் செய்வதனால கர்த்தருடைய கோபம் இன்றைக்கு ஜனங்கள் மேலே பற்றியறுவதற்கு நாமும் காரணமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. என அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, எனவே இந்த நேரத்திலும் கூட அதோடு மாத்திரமல்லாமல் இன்றைக்கு நம்முடைய கடைசி காலங்களிலே நம்முடைய சிறையிருப்பை மாற்ற நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், மூன்றாவதாக பார்க்கிற இந்த காரியம் என்னன்னா, மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இதுவரைக்கும் சுயநலமாய் வாழ்ந்து தனக்காக குடும்பத்துக்காக வாழ்ந்தது போதும். இனி மற்றவர்களுக்காக ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளரும் என்ற ஒரு பழமொழி சொல்வது போல
பிறருக்காக, மற்றவர்களுக்காக நீ எவ்வளவு நேரம் பாரத்தோடு ஜெபிக்கிறாயோ அவ்வளவு நேரத்துக்கு உண்டான உன்னுடைய ஆசீர்வாதமும் தெய்வ பாதுகாப்பும் உன் சன்னதிகளுக்கு உனக்கும் கர்த்தர் மாற்றி போடுவார், ஆசீர்வதிப்பார். நீ மற்றவர்களுக்காக என்றைக்கு ஜெபிக்கிறாயோ அன்றைக்கு உன் வாழ்க்கையில் சிறையிருப்பு பார்க்க முடியாது. யோபு பக்தன் அந்த வாழ்க்கையில் நம்ம பார்ப்போமானால் யோபு 42வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வாசிப்போமானால், வாசிங்க. யோபு தன்னுடைய 3 சிநேகிதனுக்காக அவன் வேண்டுதல் அவனுக்காக செய்தபோது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். நல்லா பாருங்க, ஆண்டவர் தெளிவாக இந்த இடத்துல நமக்கு அழகாய் சுற்றி காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்கே 42:10 எவ்வளோ அழகாய் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, யோபு என்ற ஒரு பக்தன் தன்னுடைய சிநேகிதருக்காக எப்பொழுது அவன் இருதயத்தில் கசப்பு இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் அந்த சிநேகிதர்கள் மேலே வைத்திருக்கிற முழு அன்பின் நிமித்தமாக தேவனை நோக்கி அந்த சிநேகிதர் செய்த தப்புகளுக்காக பேசின வார்த்தைகளுக்காக அவன் மன்றாட்டின் ஜெபத்தை முழுமையாக ஏறெடுக்கும்போது தான் கர்த்தர் யோபுவோட சிறையிருப்பை மாற்றி அவன் எழுந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை அதன் பின்பாக அவன் பெற்றுக்கொண்டதாக நம்ம பார்க்கணும். என் நண்பருக்குரிய தெய்வ பிள்ளைகள், என்றைக்கு சுயநலமாக தனக்காக தன் குடும்பத்துக்காக என்றைக்கு ஒரு மனிதன் இவ்விதமாக ஜெபிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் சிறையிருப்பு இருக்கும். என்றைக்கு பிறருக்காக ஜெபிக்கிறானோ அவன் தேவனுடைய புத்திரர், அவன் சிறையிருப்பை கர்த்தர் அவன் ஜெபிக்காமலே கர்த்தர் மாற்றுகிறார். யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக எப்பொழுது ஜெபிக்க ஆரம்பித்தானோ அவன் வாழ்க்கையில் அவன் கூட அவன் சரீரத்தில் அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினான். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், ஆண்டுடைய சமூகத்தில் இன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளை நோய், இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள், இந்த கொள்ளை நோயில் சிறையிருப்பு இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்டுகள் 22 பேர் மரணம் அடைஞ்சிட்டார். 22 பேர் நம்ம சென்னை பகுதியில் 22 பேர் மரணம். 3500 பேர் இன்றைக்கு கொரோனாவில் வந்து என்ன செய்யறாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரே நாளில் 3000. எவ்வளோ ஒரு பெரிய தொத்து வியாதி அப்படி ஸ்ப்ரிட் ஆகி அது எந்த கண்ணுக்கு தெரியாத அந்த கொடிய வியாதி இன்னைக்கு 3500 பேர் இன்றைக்கு கணக்கின்படி நான் நியூஸில் கேட்கும்போது 3500 பேர் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் எத்தனை பேர் மறிக்கிறார்களோ தெரியாது. இதற்கெல்லாம் யார் உத்தரவாதம் தெரியுமா? தேவன் கிடையாது, நீங்களும் நானும். என்றைக்கு யோபு தன் சிநேகிதனுக்காக மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபித்தானோ அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார், அவனுடைய வியாதியை குணமாக்கினார். அல்லேலூயா. அவனுக்கு அதன் பின்பாக பெற்ற ஆசீர்வாதம் 140 ஆண்டு காலமாய் 4 தலைமுறைக்கு கர்த்தர் அவனை மகிமையாய் நடத்தினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமையின் பிரசனம் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்றால் நீ மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது, தேசத்துக்காக ஜெபிக்கும்போது, பிறருடைய சிறையிருப்புக்காக நீ ஜெபிக்கும்போது உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எரேமியாவோட 29ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து அதன் பின்பாக நாம் ஜெபிக்க கடவுள். பாபிலோனிலே பாருங்கள், பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை எங்கிருந்து நீங்கள் புறப்பட்டீர்களோ அங்கிருந்து மீண்டும் அதே இடத்துக்கு திருப்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் ஒரு நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட நாம் சிறையிருப்பையில் இருக்கிறோம். ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை தான் நம் வாழ்க்கையில் சிறையிருப்பை மாற்றுவதற்கு, நம் தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய வியாதியிலிருந்து அந்த சிறையிருப்பிலிருந்து மாற்றுவதற்கு தெளிவாக கர்த்தர் சொல்கிறார். கீழே வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நீங்கள் என்னிடத்தில் தேவனாக கிறிஸ்துவனிடத்தில் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு நன்மையாய் கர்த்தர் அதை கொடுக்கும்படி தீர்க்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற என்னுடைய நினைவுகளை அறிவேன் என்று. அல்லேலூயா. கரங்களை தட்டேன் என்று சொல்லுங்க.
நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ, என்ன முடிவுக்காக எதிர்பார்க்கிறீர்களோ, அந்த முடிவுக்கு உங்கள் பேரிலே நான் என்ன இருக்கிறேன், நினைவாக இருக்கிறேன். நம்ம எவ்வளோ நினைக்கிறோமோ அதை காட்டிலும் பல மடங்கு நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு, காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு, நம்முடைய சிறையிருப்பை திருப்புவதற்கு, தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு சிறையிருப்பை திருப்பி ஒரு மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை கர்த்தர் முழுமையாய் தேசத்துக்கு கொடுப்பதற்கு நம்மை காட்டிலும் நினைவாய் இருக்கிறார். கரங்களை கட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை நீங்கள் இப்பொழுது தேடுவீர்களானால், அது மாத்திரமில்லாமல் பாருங்க 12ஆம் வசனத்துல, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு அப்பொழுது செவி கொடுப்பேன். எப்பொழுது மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ, எப்பொழுது அவங்களுக்காக உபவாசம் போட்டு ஜெபிக்கிறீங்களோ, எப்பொழுது அவங்களுக்காக ஆத்ம பாரத்தோடு நீங்கள் நிற்கிறீங்களோ, அப்பொழுது உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்வார்னா திருப்பும்படியாக உங்கள் ஜெபத்துக்கும் விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் என்ன செய்வார், செவி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரை நீங்கள் பார்க்கலாம், அவரோட பேசலாம். என்ன தேவையோ உங்கள் வாழ்க்கையில் 100% கர்த்தருக்கு முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாதிரி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து கொண்டு நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்திற்கே மீண்டும் உங்களை திரும்ப வர பண்ணுவேன் என்று கர்த்தரே சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவோமா? எந்த இடத்துல நம்ம இப்போ நம்ம பார்த்தோம்னா பல இடங்களில் நம்ம சிதறி இருக்கிறோம். அப்படி தானே இன்றைக்கி இருக்கக்கூடிய உபத்திரவங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், பிரச்சனைகள், ஜெபிக்க விடாதபடி, ஆராதிக்க விடாதபடி, துதிக்க விடாதபடி பலவிதமான போராட்ட நெருக்கத்தில் சிதறடிக்கப்பட்ட அப்போஸ்தலர்களைப் போல இன்றைக்கு காணப்பட்டிருந்தாலும் கூட நாம் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, மற்றவர்களுக்காக தேசத்துக்காக கதறி ஜெபிக்க 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 கர்த்தர் நான் அந்த தேசத்துக்கு இருக்கக்கூடிய சிறையிருப்பு மாத்திரமல்ல, நம்முடைய சிறையிருப்பையும் கூட கர்த்தர் மாற்றி இன்றைக்கு எல்லாரும் முன்பு போல நாம் அனைவரும் ஒரே இடத்திலே கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காலத்திலே, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலத்திலே நாம் அனைவரும் சபையோரோடு இணைந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியத்திலே கர்த்தர் அதிசீக்கிரத்தில் என்ன செய்வார், நம்மை கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் சன்னிதானத்தில் மகிமையாய் நிற்க அவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. நல்ல விசுவாசிகள் அப்படியே நாம் இப்பொழுது எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. என் சிறையிருப்பை மாற்றுவது மாத்திரமல்ல, முதலாவதாக எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய சிறையிருப்பை மாற்றி போட மாட்டோம். எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரை, எங்கள் தேசத்துக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க. திரைப்பட நின்று சுவர் அடைக்கத்தக்க ஆண்டவரே ஒருவனும் காணேன் என்று இன்றைக்கு சொல்லக்கூடாது. அந்த ஒருவன் நான் ஆண்டவரைன்னு சொல்லுங்க. திரைப்பட நின்று என் தேசத்துக்காக, என்னை சுற்றிக்கூடிய ஜனங்களுக்காக, எங்கள் இந்திய தேசத்தில் 138 கோடி ஜனங்களுக்காக, உலக நாடுகளுக்காக, எங்கள் தமிழ்நாட்டில் 7.5 கோடி ஜனங்களுக்காக, 5 லட்சத்துக்கு மேலாக எங்கள் தேசத்தில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு கிருபையும் இரக்கமும் மனதிற்கும் தாங்க ஆண்டவரே. அவங்களை சிறை கைதியாய் கொண்டு போவதற்கு நானே காரணமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய வியாதிகளுக்கு நானே காரணமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. என்னை மன்னியுங்க. என் சுயநலத்துக்காக, என் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, என் குடும்பத்தில் காணப்பட வேண்டிய சந்தோஷத்துக்காக நான் ஜெபித்தது போதும் ஆண்டவரே. என் சுயநலத்தை அற்றுப்போம். என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்பை காட்டிலும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய சிறையிருப்பை காட்டிலும் எங்கள் தேசத்தை விடுவியும். எங்கள் தேசத்தில் இந்த கொரோனா என்ற வியாதியிலிருந்து முற்றிலுமாய் குணமாக்குங்க. மனமிறங்குங்க ஆண்டவரே. மனதுருகிற தேவன் அல்லவா, மன்னிக்கிற தேவன் அல்லவா, அரவணைக்கிற தேவன் அல்லவா, பரிதவிக்கிற தேவன் அல்லவா. ஒரு மனுஷன் கூட கெட்டு போவது உங்களுடைய சித்தமில்லை என்று வாக்கு தத்தம் கொடுத்த தேவன் அல்லவா. அர்ப்பணிங்க, என்ன அர்ப்பணிங்க. வீடுகள் தோறும் ஜெபிக்கிற பிள்ளைகள் அர்ப்பணிங்க. இன்று முதல் ஆண்டவரை ஒரு மனுஷன் கூட, அவனோட ஆவி ஆத்மா சரீரம் கூட பாதாளம் என்ற அந்த இடத்துக்கு போகக்கூடாது. உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும் ஆண்டவரே. நான் அவர்களுக்காக உத்தரவாதத்தோடு ஜெபிக்கிறேன். எங்கள் தமிழ்நாட்டுக்காக, சபையோர்களுக்காக, ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக,
எங்கள் தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய பாவத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக அந்த பிசாசுடைய கிரிகையின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். நல்ல சாட்சியாக இருக்கிறேன். எங்க தேசத்தில் பாடும் பேரும் ஓடுகிற ஒரு சந்தோஷமான தேசமாய் மாறட்டும். பஞ்சங்கள் ஒழியட்டும், வன்முறைகள் அழியட்டும், வியாதிகள் முற்றிலுமாய் நீக்கட்டும். தேவ சமாதான சந்தோஷம் ஒவ்வொரு பிள்ளைகளோட ஆசீர்வாதத்தில் சரீரத்தில் பெற்றுக்கொள்ளட்டும். எனப்படியே சேர்க்கிற காரியத்துக்காக சோதனை நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இன்று முதல் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. இதற்காக உத்தரவாதத்தோடு நான் ஜெபிக்கிறேன். அதிகாலை இரவு எந்த நேரமெல்லாம் என்னோட பேசுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நான் கண் விழித்து ஜெபிக்கும் போது இந்த கொரோனாஸ் வியாதிக்காக ஜெபிப்பேன்னு சொல்லுவேன். ஜனங்களுக்காக ஜெபிப்பேன். 6 மாத காலமாய் நியூஸில் எடுத்து அதை பார்க்கும்போது, செய்தியை கேட்கும்போது முதல்ல வரக்கூடியது கொரோனாஸ் வியாதியை குறித்து தான் நம்ம கேட்கணும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரோடு அர்ப்பணித்து பேசணும். முதல்ல நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமே கொரோனாஸ் வியாதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக, தேசத்தில் இருக்கக்கூடிய 138 கோடி ஜனங்கள், நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகள், அவங்களுக்கு உத்தரவாதம், அவங்களோட ஆத்மாவுக்கு உத்தரவாதம் நீங்களும் நானும் தான். நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பிரியமாய் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார், உங்களை சமாதானமாய் நடத்துவார். எந்தவித சிறையிருப்பு உங்கள் வாழ்க்கையில் காணாமல் நடத்துவார். விசுவாசங்கள் கலந்து தட்டி நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஃபாதர். இது அப்படியே செய்யப்போகிற காரியத்துக்காக இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்டு சீக்கிரத்திலே ஒரு அன்றே லாக்டவுன் முடியத்தக்க, இயல்பு வாழ்க்கை மீண்டும் திரும்பத்தக்க, எல்லாரும் சந்தோஷமா மீண்டும் முன்பு போல உலக வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதத்தின் சமாதானத்திலும் தேவனுடைய பரிசுத்த வாழ்க்கையிலும் எங்கள் தேசம் நடத்தி தர தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலவித உபகாரம் வராதே. ஆமென். நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவோட அன்பும் பரிசுத்த ஆவியானோட அந்நியனும் ஐக்கியமும் இன்றும் என்ற சதா காலங்களிலும் உங்களோடு ஆண்டவர் இருப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். God bless you.